பெண் என்பவள் கர்த்தரின் உன்னதமான படைப்பு. மிக அழகான ஒரு படைப்பு. ஜீவராசிகளை உலகில் படைக்க காத்து நடத்த கர்த்தர் இந்த பெண்களையே பயன்படுத்துகிறார். பாருங்கள், ஆண் என்பவன் எதிலிருந்து உருவானான்? மண்ணு, வெறும் மண்ணிலிருந்து அவனை உருவாக்கினார் தேவன். ஆனால் பெண் மண்ணிலிருந்தோ ஒரு மரக்கட்டையிலிருந்தோ உருவாக்கப்படவில்லை. மனிதன் என்ற ஒரு உயர்ந்த படைப்பிலிருந்து உருவாக்கப்பட்டார். மனிதன், அதுவும் உயிருள்ள ஒரு மனிதனிடமிருந்து உருவாக்கப்பட்டார், செத்த உடலில் இருந்து அல்ல. மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று கண்ட தேவன் பெண்ணை படைத்து ஆணிடம் கொண்டு வந்தார். அவளை கண்டதும் அவன் மனம் பரவசமானது, மிகவும் சந்தோஷப்பட்டான். அந்த சந்தோஷத்தில் அவன் சொல்கிறான், பாருங்கள், இவள் என் எலும்பின் எலும்பும் மாம்சத்தின் மாம்சமாய் இருக்கிறாள் என்றான். ஆதியாகமம். இத்தனை உயர்ந்த படைப்பு, மிக அழகிய படைப்பு, மிக சிறந்த படைப்பு பெண். டாக்டர் அப்துல் கலாம் பெண் என்பவள் சமுதாயத்தின் சிறகாக உள்ளாள் என்று குறிப்பிடுகிறார். பெண்ணை மதிக்கும் இடத்தில்தான் தெய்வம் தங்கி நிற்கிறது என்று மனுஸ்மிருதி என்ற சமஸ்கிருத சாஸ்திரம் குறிப்பிடுகிறது. சிலப்பதிகாரத்தில் கோவலன் கண்ணகியை பொன்னி, மணியே என்றெல்லாம் குறிப்பிட்டு கொஞ்சி மகிழ்கிறான். பாருங்கள், மாசரு பொன்னே, வலம்புரி முத்தே, காசிறு விரையே, கரும்பே தேனே என்றெல்லாம் பாராட்டுகிறான். மேலும் அலையிடை பிறவா அமிழ்தே என்கோ, யாழிசை பிறவா இசையே என்கோ என்றெல்லாம் கண்ணகியை வர்ணித்து பாடி கொஞ்சி மகிழ்கிறான் கோவலன். பொன்னிலும் மாசற்ற தூய பொன்னே என்று ஒரு நாள் பாடி மகிழ்ந்தவன், ஒரு நாள் அவளிடம் ஒரு பொன் கூட இல்லாதபடி அவளிடமிருந்து எல்லாம் பிடுங்கி மாதவி என்ற பெண்ணுக்கு கொடுக்கிறான், பரத்தைக்கு. கடைசியில் மிஞ்சியது வெள்ளி கொலுசு மட்டுமே. கடைசியில் அதுவே அவனை கொன்றது. பெண் எப்படியெல்லாம் ஏமாற்றப்படுகிறாள், கையாளப்படுகிறாள் என்பதற்கு இது ஒரு சான்று. ஆண் என்பவனுக்கு பெண் இல்லாமல் வாழ முடியுமா? முடியாது. சிறுவனாக தாளாட்ட பெண் வேண்டும், சீராட்ட பெண் வேண்டும், சோறூட்ட பெண் வேண்டும், கரம் பிடித்து நடக்க பெண் வேண்டும், கரம் பிடித்து நடத்த பெண் வேண்டும். அம்மா. வளர்ந்தாலும் வளர்ந்த பின்னும் பெண் என்பவள் வேண்டும், மனைவி. காபி போட, பொங்கி போட, காலில் அடிபட்டால் மருந்து போட, சோறு பொங்க, குழம்பு வைக்க, பிள்ளை பெற்றுக்கொள்ள, பிள்ளை வளர்க்க, பிள்ளைக்கு பாடம் சொல்லித்தர என்று அழகாய் உடை அணிந்து, நகை அணிந்து, பூ வைத்து, பொட்டு வைத்து கூடவே நடந்து வர பெண் வேண்டும். பெண் இல்லாமல் ஒன்னும் முடியாது. காலையில் காபி கூட குடிக்க முடியாது. காபி போட்டு ஜாரில் பாத்திரத்தில் ஊற்றி வைத்தாலும் அதை எடுத்து குடிக்க வலிக்கும். அப்படி இருந்தும் இந்த சமுதாயத்தில் பெண்ணின் நிலை, என்னென்ன கொடுமைகளை அனுபவிக்கிறாள் பெண். ஏன்? பெண் குழந்தையாக, மனைவியாக, வேலைக்காரியாக, பெரியவர்களால், கணவனால், அதிகாரிகளால், சமூகத்தால் மற்றும் அரசியல் தலைவர்களால், சமய தலைவர்களாலும் அடிமை போல நடத்தப்படுகிறாள் பெண். அடிமை போல நடத்தப்படுகிறாள். அதாவது ஐஸ் வைத்தோ, சிரித்தோ, சினந்தோ, பொய்யாக புகழ்ந்தோ எளிதில் ஏமாற்றப்படுகிறார்கள். ஒரு பொருளை போல நடத்தப்படுகிறாள் பெண். தூக்கி எறியப்படுகிறாள், அடிக்கப்படுகிறாள், துன்புறுத்தப்படுகிறாள். எதிர்க்கவோ, எதிர்த்து அடிக்கவோ அவளுக்கு வலுவில்லை, உடம்பில் வலுவில்லை. உண்மை. ஏசப்பா ஒரு தடவை சீடர்களிடம் சொன்னார், ஆவி ஊக்கமுள்ளதுதான், ஊனுடலோ வலுவற்றது. எனவே சோர்ந்து போகாதபடி விழித்திருந்து ஜெபியுங்கள் என்றார் தம் சீடர்களிடம். பெண்களும் மனதளவில் உறுதியுடையவர்களாய் இருந்தாலும் திருடர்களும், போக்கிரிகளும், கள்ளர்களும், முரடர்களும், கெட்டவர்களும் எளிதில் அவளை பலவந்தப்படுத்தி துன்புறுத்துகிறார்கள். அப்படியே குடும்பத்தினரும், கணவன்மாரும், முதலாளிகளும் கொடுமைப்படுத்தி மகிழ்கிறார்கள். அரசியல்வாதிகளும் சமயவாதிகளும் கூட அவர்களை ஏமாற்றி அடக்கி ஆளுகிறார்கள். உண்மை. ஏன் 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 பெண் ஒரு பலவீனமான பாண்டமாகி போனால்?
ஏன் இத்தனை கொடுமைகள்? ஏன் இத்தனை அவமானங்கள்? ஏன் இத்தனை போராட்டங்கள்? ஏன் இத்தனை அடிமைத்தனங்கள்? ஏன் இத்தனை சித்திரவதைகள்? ஏன் இத்தனை ஏமாற்றங்கள், அடக்குமுறைகள், வேதனைகள், ஒடுக்குமுறைகள்? ஏன் குழந்தையை கூட விட்டுவிட மாட்டார்கள். 4-5 வயது பிஞ்சு குழந்தைகளையும் வெறியோடு சிதைக்கும் மனிதர்கள். கூட்டமாக ஒரு சின்ன பெண்ணை கூட்டமாக பலர் சேர்ந்து சிதைக்கின்ற ஒரு நிலைமை. இன்று வரை உரிமைகள் மறுக்கப்படுகிறது, சுதந்திரம் மறுக்கப்படுகிறது. கேலி, ஏச்சு பேச்சுகள், பெண் என்றாலே ஒரு கிண்டல், ஒரு கேலி, ஒரு இலக்கார உணர்வு வந்து விடுகிறது பலருக்கும். பெண்கள் பெரிய பதவியில் இருந்தாலும் கூட அது அப்படித்தான். ஏன் இப்படி இருக்கிறது பெண்கள் நிலைமை? ஏன் இப்படி? யோசித்து யோசித்து பார்த்தேன். கடவுள் இப்படி ஒரு நிலைமையை பெண்களுக்கு மட்டும் ஏன் இப்படி தந்துட்டாரு அப்படின்னு ஒரு யோசனை எப்போதும் வந்து கொண்டே இருந்துகிறது. காரணத்தை கண்டுபிடித்தேன். காரணம் சொல்கிறேன். பெண் இனம் இன்று வரை அடிபட்டு கொண்டும் அவமானப்படுத்தப்பட்டும் அடக்கி ஆளப்பட்டும் மிதிக்கப்பட்டும் வருகிறது என்றால் காரணம் பெண்தான், பெண்ணினம்தான், பெண்தான். ஆதி முதலே இவளிடம்தான் கீழ்ப்படியாமை, அகம்பாவம், ஆணவம் எல்லாம் இருந்தன. அதனால் தேவனுக்கே கீழ்ப்படியாமல் பழத்தை தின்றாள், பாவத்தை மென்றாள், தன் கணவனுக்கும் உண்ண கொடுத்தாள், அவனையும் கெடுத்துட்டாள். மனு குலத்தின் இத்தனை துன்பங்களுக்கும் வேதனைகளுக்கும் அன்று ஒரு பெண்ணே காரணமானாள், ஏவாள். கர்த்தர் கீழ்ப்படியாத அவர்களை சபித்தார். கர்த்தர் பெண்ணிடம் உன் ஆசை அவனை பற்றி இருக்கும் என்றார். கர்த்தர் பெண்ணிடம் உன் ஆசை அவனை பற்றி இருக்கும் என்றார். ஆம், அதனால் பெண்குலம் இன்று கூட்டம் கூட்டமாக ஏமாந்து போகிறது ஆண்களிடம். மொபைல் போனும் வந்துவிட்டது. ஒருவன் 100 பெண்களிடம் ஐ லவ் யூ சொல்கிறான். பெண்களும் ஏமாந்து ஓடுகிறார்கள். அடுத்து அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார் தேவன். அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார் தேவன். ஆம், ஆண் கணவனோ, அதிகாரியோ, முதலாளியோ, குடும்பத்தினரோ, நண்பர்களோ, பெரியவரோ, சிறியவரோ, அடிமையோ, வேலைக்காரரோ, சீனியரோ, ஜூனியரோ, அரசியல்வாதியோ, சமயவாதிகளோ, அடிமையோ, அரசனோ, அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்ற வார்த்தை வாங்கினாயே தேவனிடம் இருந்து பெண்ணே, அதுவே இன்று வரை கிரியை செய்கிறது. பெண் என்றாலே அடக்கவும், ஆளவும், அடிமைப்படுத்தவும், மிதிக்கவும் தோன்றுகிறது ஆணுக்கு. இந்த ஆண்களால் பெண் இல்லாமல் வாழ முடியாது. இந்த ஆண்களால் பெண் இல்லாமல் வாழ முடியாது. பெண்ணோடும் வாழ முடியாது. பெண்ணோடும் வாழ முடியாது. உண்மை. அப்போ பல பெண்களின் கூட்டம் ஓகேயா? ஓகே. பல பெண்கள் ஓகே. வண்டு போல. ஓ இயற்கையே, ஓ பாவமே, பெண் பாவமே,